மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 20 அதிகாரம் 4 அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த மன்னாவின் தலைப்பு நல்ல மன விருப்பங்களை நமக்கு தந்தருளும் தேவன். நல்ல மன விருப்பங்களை நமக்கு தந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். சாலமோனிடத்திலே ஆண்டவர் தரிசனத்திலே தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது சாலமோன் அவன் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 3 அதிகாரம் 10 முதல் 13 வரைக்கும் உள்ள வார்த்தைகளிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். நீர் எனக்கு இவ்வளவு திரளான ஜனங்களை என் கையிலே நீ தந்திருக்கிறீர். நானோ போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையைப் போல இருக்கிறேன். எனவே இவர்களை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தை எனக்கு தந்துருள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் கேட்டான். அவன் பணத்தை கேட்கவில்லை, சொத்தை கேட்கவில்லை, இராணுவ விஸ்தரிப்பை கேட்கவில்லை, படைப்பலத்தை விரிவாக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. மாறாக இந்த ஜனங்களை விசாரிக்கத்தக்க, இந்த ஜனங்களோடு போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க என்னிடத்திலே ஒரு வழக்கை ஒருவன் கொண்டு வந்தால் அந்த வழக்கை நான் நன்கு விசாரித்து நல்ல தீர்ப்பை சொல்லத்தக்க ஞானமுள்ள இருதயத்தை, அறிவுள்ள புத்தியுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தந்துருள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்திலே வேறு எதையும் கேட்காமல் உனக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று சொல்லி என்னிடத்திலே கேட்டுக்கொண்டபடியினாலே இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் இல்லாத அளவிற்கு ஞானத்தையும் வேறு யாருக்கும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தந்து உன்னை கனப்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் இந்த சாலமோனுடைய மனதிலே காணப்பட்ட நல்ல விருப்பம். நாம் என கேட்கிற அருமையான தேவச்சனமே, இந்த சாலமோனை போலவே தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளும் கூட அவருடைய இருதயங்களில் நல்ல விருப்பங்களைத்தான் ஆவியானவர் தந்தருடுவார். எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள். உங்களில் ஆவியானவர் தங்கியிருப்பார் என்று சொன்னால் உங்களுடைய விருப்பங்கள் நல்ல விருப்பங்களாகத்தான் இருக்கும் என்கிறதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட விருப்பங்களை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதே அவருக்கு சித்தமாயிருக்கிறது. அதற்காக தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பார்கள், எனக்கு நல்ல விருப்பங்களை தாரும் ஆண்டவரே, உமக்குத்த காரியங்களிலே நாங்கள் சிந்தையாக இருக்க வேண்டும். இந்த பூமிக்குரிய காரியங்களில் அல்ல, பரலோகத்துக்குரிய காரியங்களிலே அதிக நாட்டமுள்ளவனாய், அதிக விருப்பமுள்ளவனாய் நான் எப்போது காணப்படத்தக்கதாக நான் பூமிக்குரிய காரியங்களிலே காணப்படுகிறதை நான் பார்க்காமல் பரலோகத்திற்குரிய விண்ணிற்குரிய காரியங்களிலே நான் சிந்தையா இருக்க வேண்டுமே கர்த்தாவே.
ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட அறிவை தருகிறார், புத்தியை தருகிறார், ஞானத்தை தருகிறார். அந்த ஞானத்தை தான் இந்த சாலமோன் கேட்டு விரும்பி கேட்ட அந்த ஞானத்தை நாம் பெறுவதற்கு ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய வார்த்தை மேலே பிரியமாயிருப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை காத்துக்கொள்கிறவர்களாக இருப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை புத்திமானாய் மாற்றுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை தேர்ந்தவர்களாய் மாற்றுகிறது. அப்படிப்பட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் போது நாம் நிச்சயமாக பூமிக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட மாட்டோம். நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகும். அதனாலே நாம் மறுரூபம் ஆகும் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சாலோமோனுக்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுத்தீரப்பா. அவன் விடத்தில் வேண்டி கேட்டுக்கொண்டது போல பூமியிலே யாருக்கும் இல்லாத அளவிற்கு ஞானத்தை அவனுக்கு தந்தீரே. வேதம் சொல்லுகிறது அல்லவா, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் என்னிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லி, நாங்களும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்பா. ஞானமுள்ள இருதயத்தை தருவீராக, அறிவுள்ள இருதயத்தை தருவீராக. நல்ல விருப்பங்கள் மாத்திரம், உமக்கு பிரியமுள்ள விருப்பங்கள் மாத்திரம் எங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டுமே கர்த்தாவே. உலகத்தில் கொத்த வேஷம் தரித்தவர்களாய் உலக போக்கிலே செல்கிறவர்களாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு, உலகத்தை வெறுத்து பூமிக்குரிய காரியங்களை வெறுத்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.